வணக்கம் குட்டீஸ். என்ன நச்சி இப்படி கலர்ஃபுல்லா தலையில ஒண்ணு, காதுல ஒண்ணு, கையில ரெண்டனும் என்னாச்சு? அக்கா இன்னைக்கு கலர்ஃபுல் டே அக்கா. வாவ், கலர்ஃபுல் டேயா? அப்போ இன்னைக்கு நாள் ரொம்ப கலர்ஃபுல்லா இருக்க போகுது. அண்ணாச்சி இந்த டேக்குள்ளாடி போறதுக்கு நான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன். அப்போ குட்டீஸ் நம்ம சீக்கிரமா பாஸ்டர் கிட்ட ப்ரேயர் பண்ண சொல்லிடலாமா? பிள்ளைகளே சந்தோஷமா இருக்கீங்களா? இன்னைக்கு 3வது நாள் நிகழ்ச்சியில் வந்துருக்கிறோம். இந்நாடு நம்ம ருசிக்க ஆயத்தமா அப்படின்னு தலைப்பில் இன்னைக்கு நல்ல பாடம், அண்ணா கமர்லாம் கதைகள்லாம் சொல்லிடுவாங்க, பாட்டெலாம் படிப்பாங்க. ரொம்ப சந்தோஷமாக இந்நாடு நீங்கள் என்ஜாய் பண்ண போறீங்க. ஜெபிக்கலாமா? கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எல்லாரும் முழங்கால் படிங்க, ஜெபம் பண்ணும். அன்பும் இரக்கமும் நிறைந்த இறைவா, எங்களுக்கு அன்பாக ஆசீர்வாதமாக தருகின்ற நல்ல நாளுக்காக போற்றுகிறோம். என் நாட்டுக்குட்டிகளை பேணி வளர் என்று தம்முடைய சிலைகளோடு பேசிய எங்கள் அருணாதர் இயேசுடைய அன்பு எங்கள் மீது இந்த விடுமுறை காலங்களிலே காட்டப்படும் தயவுக்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். பாலகர் வாயினாலும் குழந்தைகள் வாயினாலும் வல்லமை விளங்க செய்யும் ஆண்டவர் நீர் எங்களை ஆயத்தப்படுத்துகின்றீர். ஆண்டவரே, இயேசுநாதரோடு நாங்கள் உறவாடுகின்ற நல்ல வாழ்வுக்காக இந்த காரியங்களை ஆயத்தப்படுத்துவதற்காக உமக்கு நன்றி சொல்கிறோம். குறிப்பாக இந்த வேப்டோன் வழியாக ஆண்டவர் தரும் இந்த விடுமுறை வேதாப்பள்ளி வகுப்புகளுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். இந்த 3வது நாளில் ஆண்டவரே, உங்களுடைய கிருபையின் கரம் எங்களை தாங்கட்டும். மிகுந்த உற்சாகத்தோடு மகிழ்ச்சியோடு இந்நாட்களில் நாங்கள் எல்லாவற்றையும் கற்று எங்களை ஆயத்தப்படுத்த கிருபித்தார். கலந்து கொள்கின்ற அத்தனை பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் நடத்துகின்ற அன்பான வேப்டன்ஸுடைய அத்தனை பிள்ளைகளுக்காக நன்றி சொல்கிறோம். எங்கள் எல்லாரும் இணைந்து உன் நாமத்தை மாட்சிப்படுத்த கிருபித்தார். எங்களை ஆசீர்வதியும், தொடர்ந்து உடைய கிருபையால் பலப்படுத்தும். இறைமகன் இயேசுவின் திருப்பெயரில் மிகுந்த மனத்தாழ்மையோடு நாங்கள் வேண்டிக் கொள்கின்றோம். எங்கள் வேண்டுதல் கேளுங்களே. ஆமென். குட்டீஸ், இந்த கலர்ஃபுல் டேக்கான தியான உரையை பார்த்துடலாமா? தியான உரை தரதுக்காக திருமதி விஜி மனோகர சிங் அவங்க வராங்க. பிள்ளைகளே, வேக்டோன்ஸ் நடத்தக்கூடிய பிபிஎஸ்ஐ பார்த்து ரசித்து கொண்டிருக்கிறீர்களா? இந்த விடுமுறை காலங்கள் உங்களை ஆண்டவரோடு இணைப்பதற்கு இது ஒரு நல்ல வாய்ப்பாக அமைந்துள்ளது. இன்றைய தினம் 3வது நாள், ருசிக்க ஆயத்தமா. அதற்கான திருமறை பகுதி சங்கீதம் 34 8வது வசனம். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஒரு கட்டி முடிக்கப்பட்ட உணவு விடுதியிலே ஒரு போர்டு வைக்கப்பட்டிருந்தது. ஒரு வாரத்திற்கு உணவுகள் பாதி விலைக்கு கொடுக்கப்படும், ருசித்து சாப்பிடுங்கள், சாப்பிட்டு ஆதரவை தாருங்கள் என்கிற பலகை வைக்கப்பட்டிருந்தது. இதை பார்த்த மக்கள் சந்தோஷத்தோடு உண்டு மகிழ்ந்தனர். தொடர்ந்து அந்த உணவு விடுதிக்கு ஆதரவு கொடுத்தனர். ஆம், இது சரீர வளர்ச்சிக்கு தேவையான உணவை ரசித்து சாப்பிடக்கூடிய இடம். அதே விதமாக ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் உயர்வை கண்டு கொள்ள வேண்டுமானால் ருசிக்க வேண்டியவர் ஆண்டவர். அதைத்தான் சங்கீதக்காரன் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என சொல்லுகிறார். அவர் ருசித்த, சங்கீதக்காரன் ருசித்த ஒரு சில சுவைகளை உங்கள் முன்னால சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். முதலாவது பார்த்தீங்கன்னா, கரிசனை என்கிற சுவையை கொடுத்து ருசிக்க செய்தார் ஆண்டவர். 1 சாமுவேல் 16வது அதிகாரத்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள்.
அதில் 1 முதல் 13 வசனங்களை பார்க்கிற போது சாமுவேல் தீர்க்கதரிசியிடம் ஆண்டவர் சொல்லுகிறார், பெத்லகேமிலே இருக்கக்கூடிய ஈசாயினுடைய வீட்டிற்கு சென்று ராஜாவை ஏற்படுத்துங்கள் என்று. அப்போது அந்த ஈசாய் ஒவ்வொரு பிள்ளைகளாக சாலோமோன் முன்பு அனுப்புகிறார். முதலாவது மகனை அனுப்பின உடனே சாமுவேல் கேட்கிறார் ஆண்டவரே இவனா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், இல்ல, நீ இவனுடைய தோற்றத்தை பார்க்கிறாய், ஆண்டவரோ உள்ளத்தை இருதயத்தை ஆராய்கிறவர் என்று சொல்லி 7 குமாரர்களை ஈசாய் அனுப்புகிறார் சாமுவேலுக்கு முன்பாக. அப்போதுதான் சாமுவேல் கேட்கிறார், உன்னுடைய பிள்ளைகள் இவ்வளவுதானா அப்படின்னு சொல்லி. அந்த நேரத்திலே ஈசாய் சொல்லுகிறார், இன்னும் ஒருவன் இருக்கிறான், 7 குமாரர்கள் அனுப்பப்பட்டாயிற்று, கரிசனை இல்லாமல் இன்னும் ஒரே ஒரு பையன் இருக்கிறான், அவன் ஆடுகளுக்கு பின்னாக இருக்கிறதாக சொல்லப்படுகிறது. ஆடுகளுக்கு பின்பாக இருக்கிறான், அவன் இப்போது இங்கே இல்லை அப்படின்னு சொன்ன உடனே சாமுவேல் சொல்லுகிறார், அவனை ஆளை விட்டு அழைத்து வாருங்கள் அப்படின்னு சொல்லி அவனை கூட்டிட்டு வந்து ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்படுகிறத பார்க்கிறோம். இதுல இருந்து கரிசனையற்று கிடந்த தாவீது சாமுவேலால் ராஜாவாக்கப்படுகிறார். இரண்டாவதாக பார்ப்போமானால், உயர்வை கண்டுகொண்ட, உயர்வு என்கிற சுவையை அனுபவித்த தாவீது. சுரமண்டலம் வாசிப்பதிலே தேர்ச்சி பெற்றவன் இந்த தாவீது. இஸ்ரவேலிலே முதலாவதாக அபிஷேகம் பண்ணப்பட்டவன் சவுல் பொல்லாத ஆவி பிடித்து கலங்கி இருக்கும்போது சுரமண்டலம் வாசித்தால் அந்த ஆவி அவனை விட்டு நீங்கிவிடும் என்கிற ஆலோசனையை கேட்டு யாராவது இருந்தால் அவர்களை அழைத்து வாருங்கள் என சவுல் ராஜா அந்த சேவகர்களுக்கு உத்தரவு கொடுக்கிறார். இதை பார்த்து இதை கேட்டு அங்கே தாவீது வரவழைக்கப்படுகிறார். வரவழைத்து இவனுடைய சுரமண்டல இசையை கேட்டு ரசித்த சவுல் அவனை தன்னோடே வைத்து கொண்டார். இது ஆண்டவர் அவனுக்கு அருளிய தயவு. பின்னால தாவீது ராஜாவாகிற போது அந்த அரண்மனையிலே காணப்படக்கூடிய எல்லா சூழ்நிலைகளையும் தெளிவாக அறிந்து கொள்வதற்கு இந்த ஒரு சூழ்நிலை அவனுக்கு உதவி செய்தது. இது ஆண்டவர் தயவு என்கிற சுவையை கொடுத்து உயர்வை சுவைக்க செய்த ஆண்டவர். பெலிஸ்தியர் இஸ்ரவேலுக்கு விரோதமாக பாளையம் இறங்கி இருந்தனர். அந்த வேளையிலே தாவீதின் அண்ணன்மார் 3 பேர் அந்த இஸ்ரவேலுக்கு விரோதமாக செயல்படுகிற பெலிஸ்தியரோடு யுத்தம் பண்ணுவதற்கு பாளையத்திலே இருந்தனர். அப்போது தாவீது உணவு பதார்த்தங்களை கொண்டு தன்னுடைய அண்ணன்மார்களை பார்ப்பதற்காக செல்கிறான். அங்கே கோலியாத் இஸ்ரவேல் தேவனை தூஷித்து, யாராவது என்னோடு போரிட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு சத்தமிடுகிறான். இதை கேட்ட தாவீது, இஸ்ரவேலை நிந்திக்கிறதற்கு இந்த விருத்த சேதனம் இல்லாத இவன் எம்மாத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு நானே போரிட செல்கிறேன் என சொல்லி அங்கே போர் செய்வதற்கான ஆயத்தங்களை மேற்கொள்கிறான். அண்ணன்மார் தடுத்த பிறகும் தான் எடுத்த முடிவிலே உறுதியாக இருந்து அந்த பெலிஸ்தியனை எதிர்கொள்வதற்காக செல்லுகிறான். அவன் எடுத்து சென்றது என்ன? 5 கூழாங்கற்கள், ஒரு கவன், அடைப்பி பையிலே போட்டுக்கொண்டு அந்த கோலியாத்தினுடைய நெற்றியிலே கல்லை எறிகிறான். கோலியாத் வீழ்கிறான். ஆம் அன்பானவர்களே, தாவீதோடு
ஆண்டவர் இருந்தார். மக்கள் இதை பார்த்து சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000 என முழக்கமிட்டார்கள். ஆண்டவர் தாவீதுக்கு உயர்வை கட்டளையிட்டார். அதை ஜனங்கள், தாவீது அறிந்தானோ இல்லையோ, ஜனங்கள் அவனை புகழ்வதன் மூலமாக சவுல் அறிகிறான். அந்த வேளையிலே தாவீதை கொலை செய்வதற்காக அவன் முயன்ற போதும் ஆண்டவர் அவனை விடவில்லை. தாவீது பின் நாட்களிலே ராஜாவாக உயர்வை பெற்றுக்கொண்டான். பிள்ளைகளே, தாவீது புறக்கணிக்கப்பட்டு ஆடுகளின் பின்னாலே இருந்தபோது கூட ஆண்டவர் கரிசனை என்கிற சுவையை ருசிக்க செய்தார். அதற்கு அடுத்ததாக சவுலுக்கு பொல்லாத ஆவி பிடித்தபோது சவுலின் கண்களிலே தயவு கிடைக்கும்படியான சுவையை ஆண்டவர் ருசிக்க செய்தார். மூன்றாவதாக ராஜா என்கிற உயர்வை கொடுத்து அந்த சுவையை ருசிக்க செய்தார். பிள்ளைகளே, பல வேளைகளிலே நாமும் நம்முடைய பெற்றோரால், நம்முடைய தோற்றத்தினாலே ஒதுக்கப்பட்டு ஒதுங்கி இருக்கிறோமா? இந்த நிலைகளை ஆண்டவர் பார்க்கிறார். நம்மை கரிசனையோடு அணைத்து உயர்வை கட்டளையிட்டு தயவை கிடைக்க செய்கிற ஆண்டவராக காணப்படுகிறார். எனவே நாம் எப்போதும் ஆண்டவரோடு இணைந்து காணப்படும் போது ஆண்டவருடைய கரிசனையை, தயவை, உயர்வை ருசிப்பதற்கு நாம் எப்போதும் ஆண்டவரோடு இணைந்து காணப்பட வேண்டும். அதற்காக நம்மை ஆயத்தப்படுத்துவதற்கே இந்த VBS நமக்கு உறுதுணையாக அமைய வேண்டும், அமையும் என கூறி என்னுடைய இந்த 3வது நாள் ருசிக்கு ஆயத்தமா என்கிற தலைப்பிலே அமைந்த இந்த தியான உரையை முடித்துக் கொள்கிறேன். அக்கா, என்னாச்சு? இன்னைக்கு கலர்ஃபுல் டேன்னு சொன்னீங்க. ஆமா. ஆனா இந்த 3ஆம் நாள் நோக்கம் என்னன்னு சொல்லலையே. இந்த கலர்ஃபுல் டேல கலர்ஃபுல்லா நோக்கமும் வசனமும் சொல்லி தரதுக்கு கலர்ஃபுல்லா அனிஷாக்கா வராங்க. ஹலோ தம்பி தங்கச்சி, இன்னைக்கு VBSோட எத்தனாவது நாள்? 3வது நாள், அப்படித்தானே? சரி, ஓகே. VBC நோக்கம் என்ன? ஆயத்தமா? ஓகே, சூப்பர். 1ஆம் நாள் நோக்கம் என்ன? கனம் பண்ண ஆயத்தமா? 2ஆம் நாள் நோக்கம் என்ன? மன்னிக்க ஆயத்தமா? 3ஆம் நாள் நோக்கம் என்ன? ருசிக்க ஆயத்தமா? சத்தமா சொல்லுங்க எல்லாரும். ருசிக்க ஆயத்தமா? 3ஆம் நாள் நோக்கம் ருசிக்க ஆயத்தமா? அக்கா 2 வாட்டி சொல்லி கொடுக்குறேன், அப்படியே கவனமா கவனிச்சு படிங்க. அப்புறம் நம்ம ஆக்ஷனோட படிக்கலாம், ஓகேவா? அக்கா 2 வாட்டி சொல்லி கொடுக்குறேன், கவனமா கவனிங்க, ஓகேவா? கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். சங்கீதம் 34:8. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஓகே, சூப்பர். இப்போ நமக்கு அது ஒரு கேமோட படிச்சிடலாமா? இப்போ இந்த வசனத்துக்கு ஒரு ஆக்ஷன் படிச்சிடலாமா? கவனமா கவனிங்க. இந்த ஆக்ஷன் முடிஞ்சதும் ஒரு கேம் இருக்கு இந்த வசனம் வச்சே, அதனால கவனமா கவனிச்சு படிங்க, ஓகேவா? சரி. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். சங்கீதம் 34:8. இன்னைக்கு அக்கா உங்களுக்கு என்ன டேன்னு சொல்லி கொடுத்தாங்க? கலர்ஸ் டே, அப்படிதானே சொல்லி கொடுத்தாங்களா? ஓகே, நம்ம இந்த கேமை ஒரு கலர்ஸ் வச்சே நமக்கு படிச்சிடலாம், சரியா?
படிச்சு இந்த கேமாவும் விளையாடிடலாம். ஓகேவா? ரெடியா இருக்கீங்களா? ஓகே. அக்கா கிட்ட 3 கலர்ஸ் இருக்கு. கிரீன், ரெட், எல்லோ. சரியா? இந்த 3 கலரை நீங்க எங்க பார்த்திருப்பீங்க? டிராஃபிக் சிக்னல்ஸ்ல நம்ம பார்ப்போம், அப்படிதானே? ஓகே, அதே மாதிரி இந்த 3 கலரை வச்சு நம்ம படிச்சுக்கலாம். சரியா? கிரீன் காட்டும் போது அக்கா இப்ப சொல்லி தந்த வசனத்தை நீங்க சத்தமா சொல்லணும். சரியா? எல்லோ காட்டும் போது நீங்க மெதுவா சொல்லணும். சரியா? ரெட் காட்டும் போது நீங்க என்ன சொல்லணும்? வசனம் சொல்றதை ஸ்டாப் பண்ணிடணும். ஓகேவா? கிரீன் காட்டும் போது வசனத்தை சத்தமா சொல்லணும். எல்லோ காட்டும் போது மெதுவா சொல்லணும். ரெட் காட்டணும், நீங்க சொல்றதை என்ன செய்யணும்? ஸ்டாப் பண்ணிடணும். ரெடியா இருக்கீங்களா? இப்ப வசனம் சொல்ல போறேன், கவனமா கவனிச்சுக்கோங்க. கிரீன் சொல்லும் போது சத்தமா சொல்லணும். எல்லோ சொல்லும் போது மெதுவா சொல்லணும். ரெட் சொல்லும் போது ஸ்டாப் பண்ணிடணும். ஓகேவா? ரெடி? கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். சங்கீதம் 34:8. என்ன குட்டீஸ், வசனம் எல்லாரும் சூப்பரா சொன்னீங்களா? இன்னொரு தடவை நம்ம விளையாடிடலாமா? கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். சங்கீதம் 34:8. சூப்பர் குட்டீஸ், ரொம்ப அழகா சொன்னீங்க. ஜாலியா இருந்துச்சா? கலர்ஸ் டேக்கு இந்த கேமா நம்ம வசனத்தை படிச்சிட்டோமா? ஓகே குட்டீஸ், பை. ஹலோ குட்டீஸ், அக்கா என்ன சொல்லி தர போறேன்? கரெக்ட், நம்ம டே 3 வசனத்தையும் இங்கிலீஷ்ல படிக்க போறேன். எல்லாரும் ரெடியா இருக்கீங்களா? Oh, taste and see that the Lord is good. Blessed is the man who trusted him. இன்னொரு வாட்டி சொல்லிடலாமா? Oh, taste and see the Lord is good. Blessed is the man who trusted in him. Psalms 34:8. ஒரு நம்ம ஆக்ஷன் பண்ணிடலாமா இந்த வசனத்தை? ஓகே, எல்லாரும் ரெடியா இருக்கீங்களா? Oh, taste and see that the Lord is good. Blessed is the man who trusted in him. இன்னொரு வாட்டி நம்ம பண்ணிடலாமா ஆக்ஷனோட? Oh, taste and see that the Lord is good. Blessed is the man who trusted in him. Psalms chapter 34:8. ரொம்ப அழகா சொன்னீங்க குட்டீஸ். ஓகே குட்டீஸ், கலர்ஃபுல்லா வசனம் படிச்சிட்டீங்களா? இப்ப நம்ம ருசியான பாட்டு கேட்டுடலாமா? ருசித்து பார்க்க ஆயத்தமா, நீ ருசித்து பார்க்க ஆயத்தமா, கர்த்தர் நல்லவர் என்பது நீயும் ருசித்து பார்க்க ஆயத்தமா. ஹே, ருசித்து பார்க்க ஆயத்தமா, நீ ருசித்து பார்க்க ஆயத்தமா, கர்த்தர் நல்லவர் என்பது நீயும் ருசித்து பார்க்க ஆயத்தமா. ஆன்மீக சொன்ன கத்த
சாங் எப்படி இருந்துச்சு? ரொம்ப டேஸ்டா, இனிப்பா, காரமா இருந்துச்சா? ஓகே, இப்போ என்ன பண்ண போறோம்? இந்த சாங்கை மறுபடியும் பாட போறோம். நீங்க கூட சேர்ந்து பாட போறீங்க. ஓகேவா? ருசித்து பார்க்க ஆயத்தமா நீ ருசித்து பார்க்க ஆயத்தமா கர்த்தர் நல்லவர் என்பது நீயும் ருசித்து பார்க்க ஆயத்தமா ஹே ருசித்து பார்க்க ஆயத்தமா நீ ருசித்து பார்க்க ஆயத்தமா கர்த்தர் நல்லவர் என்பது நீயும் ருசித்து பார்க்க ஆயத்தமா ஆலிக் சொன்ன ஷாப்பராக்கலாம் காம்ப்ளான் உன்ன டாலராக்கலாம் நிஜமா ஸ்ட்ரென்த் என்ன தெரியுமா கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பதுதான் நிஜமா ஸ்ட்ரென்த் என்ன தெரியுமா கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பதுதான் ருசித்து பார்க்க ஆயத்தமா நீ ருசித்து பார்க்க ஆயத்தமா பீஸா பர்கர் டேஸ்ட் தூக்கலாம் ஐஸ்கிரீம் சாக்லேட் டெம்ப்ட் பண்ணலாம் நிஜமா டேஸ்ட் என்ன தெரியுமா தேனிலும் இனிய வேத வசனம்தான் நிஜமா டேஸ்ட் என்ன தெரியுமா தேனிலும் இனிய வேத வசனம்தான் ருசித்து பார்க்க ஆயத்தமா நீ ருசித்து பார்க்க ஆயத்தமா கர்த்தர் நல்லவர் என்பது நீயும் ருசித்து பார்க்க ஆயத்தமா ஹே ருசித்து பார்க்க ஆயத்தமா நீ ருசித்து பார்க்க ஆயத்தமா கர்த்தர் நல்லவர் என்பது நீயும் ருசித்து பார்க்க ஆயத்தமா. அண்ணாச்சி பாட்டு எப்படி சுவையா இருந்துச்சா? அக்கா, இந்த பாட்டுக்குள்ள அருள் சுவையும் சூப்பரா இருந்துச்சுக்கா. அப்ப அதே சுவையோட போய் ஆக்ஷன் பார்த்தலாமா? ஓகே அக்கா. ருசித்து பார்க்க ஆயத்தமா நீ ருசித்து பார்க்க ஆயத்தமா கர்த்தர் நல்லவர் என்பது நீயும் ருசித்து பார்க்க ஆயத்தமா ஹே ருசித்து பார்க்க ஆயத்தமா நீ ருசித்து பார்க்க ஆயத்தமா கர்த்தர் நல்லவர் என்பது நீயும் ருசித்து பார்க்க ஆயத்தமா ஆலிக் சொன்ன ஷாப்பராக்கலாம் காம்ப்ளான் உன்ன டாலராக்கலாம் நிஜமா ஸ்ட்ரென்த் என்ன தெரியுமா கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பதுதான் நிஜமா ஸ்ட்ரென்த் என்ன தெரியுமா கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பதுதான் ருசித்து பார்க்க ஆயத்தமா நீ ருசித்து பார்க்க ஆயத்தமா பீஸா பர்கர் டேஸ்ட் தூக்கலாம் ஐஸ்கிரீம் சாக்லேட் டெம்ப்ட் பண்ணலாம் நிஜமா டேஸ்ட் என்ன தெரியுமா தேனிலும் இனிய வேத வசனம்தான் நிஜமா டேஸ்ட் என்ன தெரியுமா தேனிலும் இனிய வேத வசனம்தான் ருசித்து பார்க்க ஆயத்தமா நீ ருசித்து பார்க்க ஆயத்தமா கர்த்தர் நல்லவர் என்பது நீயும் ருசித்து பார்க்க ஆயத்தமா ஹே ருசித்து பார்க்க ஆயத்தமா நீ ருசித்து பார்க்க ஆயத்தமா கர்த்தர் நல்லவர் என்பது நீயும் ருசித்து பார்க்க ஆயத்தமா. ஹாய் குட்டீஸ், நீங்கள் ருசிச்ச இந்த சாங்கை நாங்கள் இப்போ என்ன பண்ண போகிறோம்? ஆக்ஷன் சொல்லி தர போகிறோம். நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்ல அக்கா என்ன பண்ணுவாங்க? ஆக்ஷன் பண்ணுவாங்க. ஓகே, எல்லோரும் கவனமாக கவனிச்சுக்கோங்க. ஓகேவா? ரெடி? ருசித்து பார்க்க ஆயத்தமா நீ ருசித்து பார்க்க ஆயத்தமா கர்த்தர் நல்லவர் என்பதை நீயும் ருசித்து பார்க்க ஆயத்தமா. மறுபடியும் ருசித்து பார்க்க ஆயத்தமா நீ ருசித்து பார்க்க ஆயத்தமா கர்த்தர் நல்லவர் என்பதை நீயும் ருசித்து பார்க்க ஆயத்தமா. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டான்ஸாக்கு போகலாமா? ஹார்லிக்ஸ் உன்னை ஷார்ப்பராக்கலாம், காம்ப்ளான் உன்னை டாலராக்கலாம், நிஜமா ஸ்ட்ரென்த்து என்ன தெரியுமா கர்த்தருக்குள்
மகிழ்ந்திருப்பது தான். புரிஞ்சுச்சா? மறுபடியும் இருக்கா கூட இந்த லைனு. நிஜமா ஸ்ட்ரென்த்து என்ன தெரியுமா? கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பது தான். நல்லா கவனிச்சிங்களா? நெக்ஸ்ட் சான்ஸாக போகலாமா? ஓகே. பீட்சா பர்கர் டேஸ்ட்டை தூக்கலாம், ஐஸ்கிரீம் சாக்லேட்ஸ் டெம்ப்ட் பண்ணலாம். நிஜமா டேஸ்ட்டு என்ன தெரியுமா? தேனிலும் இனிய வேதவசனம்தான். ஒரு முறை கூட, நிஜமா டேஸ்ட்டு என்ன தெரியுமா? தேனிலும் இனிய வேதவசனம்தான். புரிஞ்சுச்சா? மறுபடியும் மேலே போங்க. ருசித்து பார்க்க ஆயத்தமா? நீ ருசித்து பார்க்க ஆயத்தமா? கர்த்தர் நல்லவர் என்பதை நீயும் ருசித்து பார்க்க ஆயத்தமா? ஓகே, அவ்வளோதான் குட்டீஸ். புரிஞ்சிச்சா அவங்க எல்லாருக்கும்? புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே, எங்க கூட சேர்ந்து ஆடுங்க. ஓகேவா? ருசித்து பார்க்க ஆயத்தமா? நீ ருசித்து பார்க்க ஆயத்தமா? கர்த்தர் நல்லவர் என்பது நீயும் ருசித்து பார்க்க ஆயத்தமா? ஹே, ருசித்து பார்க்க ஆயத்தமா? நீ ருசித்து பார்க்க ஆயத்தமா? கர்த்தர் நல்லவர் என்பது நீயும் ருசித்து பார்க்க ஆயத்தமா? ஆர்லிக்ஸ் சொன்ன ஷாப்பராக்கலாம், காம்ப்ளான் உன்ன காலராக்கலாம். நிஜமா ஸ்ட்ரென்த் என்ன தெரியுமா? கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பதுதான். நிஜமா ஸ்ட்ரென்த் என்ன தெரியுமா? கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பதுதான். ருசித்து பார்க்க ஆயத்தமா? நீ ருசித்து பார்க்க ஆயத்தமா? பீட்சா பர்கர் டேஸ்ட் தூக்கலாம், ஐஸ்கிரீம் சாக்லேட் டெம்ப்ட் பண்ணலாம். நிஜமா டேஸ்ட் என்ன தெரியுமா? தேனிலும் இனிய வேதவசனம்தான். நிஜமா டேஸ்ட் என்ன தெரியுமா? தேனிலும் இனிய வேதவசனம்தான். ருசித்து பார்க்க ஆயத்தமா? நீ ருசித்து பார்க்க ஆயத்தமா? கர்த்தர் நல்லவர் என்பது நீயும் ருசித்து பார்க்க ஆயத்தமா? ஹே, ருசித்து பார்க்க ஆயத்தமா? நீ ருசித்து பார்க்க ஆயத்தமா? கர்த்தர் நல்லவர் என்பது நீயும் ருசித்து பார்க்க ஆயத்தமா? குட் மார்னிங் டாட். ஹே, உட்காருமா. காஃபி குடிக்கிறடா? இல்ல டாட், எனக்கு இப்போ வெளியே போக வேண்டியது இருக்கு. பிறகு குடிச்சுக்கிறேன். ஓகே டாட், இட்ஸ் டூ லேட். ஐ அம் லீவிங் நவ. டேய் அட்வின், என்னக்கா? என்னடா பண்ணிட்டு இருக்க? அக்கா பைபிள் படிச்சிட்டு இருக்கேன்க்கா. எப்ப பாரு பைபிளே படிச்சிட்டு இருக்க. கடவுள் உனக்கு என்னடா செஞ்சாரு? அக்கா, கடவுள் நம்மள ஒரு நாள் உயர்த்துவா இருக்கா. வர்றேன்க்கா, சும்மா இரு நீ. பாய். அம்மா, எங்க போற? இன்டர்வியூக்குப்பா. இந்தியருக்கா போற? ஆமாப்பா. பைபிள் படிச்சுட்டு தானே போற நீ? டாட், ஆல்ரெடி நிறைய ப்ரிப்பேர் பண்ணிட்டேன் டாட். இதுல இது வேறயா? ஆல்ரெடி இட்ஸ் 8 டாட். நான் போயிட்டு வரேன். நீங்க வேணும்னா படிச்சுக்கோங்க. பைபிள் படிடா. நோ டைம். பாய். அக்கா, போயிட்டு வரேன். ஓகேடா, நல்லா பண்ணு. ஆல் தி பெஸ்ட். Thank you ma'am. May I get in sir? Get in. Please. Can
Can I know your profile? Yeah, ma'am. குட். ஏன் நீங்கள் இந்த ஜாப்பை செலக்ட் பண்ணீங்க? எப்படியும் எனக்கு இந்த ஜாப் கிடைச்சிடும்னு எனக்கு தெரியும். பிகாஸ் வந்திருக்கவங்க என் அளவுக்கு படிச்சிருப்பாங்கன்னு எனக்கு தோணல. பை டேட்ஸ் கம்பல்ஷன் நான் வந்திருக்கேன். That's all. Your profile is good, but I am not satisfied with your answer. Hi sir. Hi ma'am. Good morning. Good morning. Take your seat. This is my profile ma'am. Your profile is not much good. அப்புறம் ஏன் இந்த வேலையை நீங்கள் செலக்ட் பண்ணீங்க? நான் ரொம்ப ஏழ்மையான குடும்பத்தில் தான் வளர்ந்தேன். புக்ஸ் வாங்குறதுக்கு எனக்கு அவ்வளோ வசதி கிடையாது. சர்ச்சில் போகும்போது கூட எனக்கு ஒரு சின்ன பைபிள் தந்தாங்க. அது மூலமாக தான் என்னோடய ஸ்கில்ஸ் நான் வளர்த்துக்கிட்டேன். பார்ட் டைமில் ஜாப் பார்த்துக்கிட்டு தான் நான் படித்தேன். அதனால தான் என்னோடய மார்க்ஸ் ரொம்ப ஆவரேஜாக இருக்குது. நிஜமாக சொல்கிறேன், இந்த ஜாப் வந்து எவ்வளோ முக்கியம்னு எனக்கு தெரியும். இந்த ஜாப் இல்லைனாலும் ஏசப்பா எனக்கு வந்து நல்ல ஜாப் தருவாங்க. இந்த ஜாப் கிடச்சிதுன்னா கண்டிப்பாக சொல்கிறேன், ஐ வில் டூ மை பெஸ்ட். குட். வி ஆர் ஸோ இம்ப்ரெஸ்ட். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி காத்துட்ருக்குது. தேங்க்யூ வெரி மச் சார். ஓகே. அக்கா, இன்னைக்கு வேலை கிடைச்சிருச்சுக்கா. எப்படிடா இருந்துச்சு இன்டர்வியூ? ரொம்ப நல்லா இருந்துச்சுக்கா. இதோட நம்ம கஷ்டம் எல்லாம் தீர போகுது. இசப்பா கிருபையால இந்த வேலை மூலியமா நமக்கு நல்ல வீடு கிடைக்கும்னு நினைக்கிறேன். அன்பான தம்பி தங்கச்சி, இன்னைக்கும் நம்ம அழகான ஒரு குறும்படத்தை பார்த்தோம் இல்லையா? நிச்சயமா அவங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு சொல்லி நான் நம்புறேன். ஒரு செல்வ செழிப்புள்ள குடும்பத்தை சார்ந்த ஒரு தங்கச்சியும் சாதாரண ஒரு குடும்பத்தை சார்ந்த ஒரு தம்பியும் இன்டர்வியூக்காக போறாங்க. உலக பிரகாரமான தகுதியோட அந்த தங்கச்சி வந்திருந்தாங்க. எந்த தகுதியுமே இல்லாம கடவுளை மாத்திரம் நம்பி இந்த தம்பி வந்திருந்தாங்க. கடைசியில யார் வெற்றி பெற்றா? ஆண்டுடைய அன்பை ருசிச்சு ஆண்டவர் கொடுத்திருக்கிற தகுதியை மாத்திரம் நம்பி வந்திருக்கிற அந்த தம்பிக்கு வேலை கிடைச்சு. அன்பான தம்பி தங்கச்சி, வேதாமத்துல கூட அழகா சொல்லியிருக்கு, எந்த தகுதியும் இல்லாத தாவீது அரசனாக உயர்த்தப்பட்டான். ஆண்டுடைய அன்பை ருசித்த சாலமோன் மிகப்பெரிய ஞானியாக உயர்த்தப்பட்டான். நீங்களும் வாழ்க்கையில வெற்றி பெறணுமா? மிகப்பெரிய உயரங்களுக்கு போகணுமா? உலக பிரகாரமான அன்பை விட்டு ஆண்டுடைய அன்பை ருசிச்சு பாருங்க, நிச்சயமாக நீங்க வெற்றி பெறுவீங்க. அக்கா, அண்ணாச்சி, உங்களுக்கு ஜூஸ் பிடிக்குமா? ஐயோ, ஜூஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அண்ணாச்சி. ஜூஸியா டேஸ்டியா உங்களுக்கு ஒரு பைபிள் ஸ்டோரி சொல்ல வராங்க. அக்கா, ஹலோ குட்டீஸ், எல்லாரும் கதை கேட்க ரெடியா இருக்கீங்களா? சரி அக்கா, இப்போ ஒரு கதை சொல்ல போறேன். அது பைபிள்ல உள்ள ஒரு கதை. நம்ம எல்லாருமே கல்யாண வீட்டுக்கு போகணும்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டா கிளம்புவோம் தானே? என்னெல்லாம் பண்ணுவோம்? நீட்டா சூப்பர்வா ட்ரெஸ் பண்ணிட்டு அழகா இருக்கணும்னு கல்யாண வீட்டுக்கு போவோம், அப்படி தானே? அந்த கல்யாணம்லாம் முடிஞ்சப்பறம் நமக்கு எப்பவுமே சாப்பாடு கொடுப்பாங்க. நம்ம சாப்பிட போகும்போது நல்லா சாப்பிட்டுட்டு நம்ம சொந்தக்காரங்களெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு கல்யாண வீட்டிலேருந்து வருவோம், அப்படி தானே? அதே போலதான் ஏசப்பாவும் கானா ஊர்ல இருக்க கல்யாண வீட்டுக்கு போனாங்க. அங்க என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? கொஞ்சம் பிள்ளைங்களுக்கு தெரியும், ஆனால் நிறைய குட்டீஸ்க்கு தெரியாது தானே? அவங்களுக்கு சேர்த்து சொல்லிடலாமா இன்னைக்கு? சரி, கானா ஒரு கல்யாண வீட்டுக்கு ஏசப்பா அவங்க சீஷங்கள் கூட ஏசப்பாவோட அம்மாவும் சேர்ந்து அந்த கல்யாண வீட்டுக்கு போனாங்க. அங்க என்ன நடந்துச்சு? எல்லாருக்கும் விருந்து கொடுத்தாங்க. ஆனா விருந்துல என்ன கொடுத்தாங்க? திராட்சை ரசம் கொடுத்தாங்க. ஓ, நிறைய குட்டீஸ்க்கு தெரியுமா? சரி சரி, சூப்பரா சொல்லிட்டீங்க. அப்போ திராட்சை ரசம் கொடுக்கும்போது நிறைய பேர் வந்திருந்தாங்க. எல்லாரும் அந்த மணமக்களை வாழ்த்திட்டு இருந்தாங்க. அவங்க போஜனத்துக்கு போகும்போது அங்க திராட்சை ரசம் என்ன ஆயிடுச்சுன்னா குறைஞ்சிட்டு. அப்போ அவங்க கல்யாணத்துல இருந்தவங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் பயம் வந்துட்டு. ஏன்னா அந்த காலத்துல சாப்பாடு கொடுக்கும்போது அவங்களுக்கு ஏதாவது போஜனம் வந்து நம்ம குறைச்சி கொடுத்துட்டோம்னா அது வந்து பெரிய அவமானமா போயிடும். அப்போ ஏசப்பாவும் அந்த கல்யாண வீட்டுக்கு போயிருக்காங்க. அப்போ ஏசப்பா அவங்கள கஷ்டப்பட விடுவாங்களா? விட மாட்டாங்க, அப்படித்தானே? அப்போ ஏசப்பாக்கு அம்மா இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்துட்டு ஏசப்பாட்ட வந்து சொன்னாங்க, அங்க கல்யாண வீட்டுல போஜனத்துக்கு கொடுக்கறதுக்கு திராட்சை ரசம் குறைஞ்சு போயிட்டு நீங்க வந்து ஏதாவது பண்ணுங்க ஏசப்பான்னு சொல்றாங்க. அப்போ ஏசப்பா அவங்க அம்மாட்ட சொல்றாங்க, எனக்கு வந்து இன்னும் வேலை வரல, நான் என் நேரம் வந்த உடனே அவங்களுக்கு போய் ஹெல்ப் பண்றேன், அந்த மாதிரி சொன்னாங்க. அப்புறம் ஏசப்பா வந்து அந்த வேலைக்காரங்கள்ட்ட போய் என்ன செய்ய சொன்னாங்கன்னா 6 கற்சாடிகள் எடுக்க சொன்னாங்க. கற்சாடிகள்னா கொஞ்சம் பெரிய பெரிய கூஜா போல இருக்கும். அதுல வந்து எடுத்து தண்ணி நிரப்ப சொன்னாங்க.
ஆனால் கவனமாக கவனிங்க, அந்த வேலைக்காரங்க வந்து யோசிக்கவே இல்லை. ஏசப்பா சொன்ன உடனே அந்த ஜாடியை எடுத்து தண்ணி நிரப்புனாங்க. அவங்க ஒருவேளை நினைச்சிருக்கலாம், அப்படித்தானே, எதுக்கு இவர் இதில் இப்போ போய் தண்ணி நிரப்ப சொல்றாரு. ஆனால் அவங்க எதுவுமே ஒரு வார்த்தை கூட பதில் பேசாம ஏசப்பா சொன்னது போல உடனே அந்த கற்சாடிகள்ல தண்ணியை நிரப்புறாங்க. அப்புறம் என்ன ஆச்சுன்னா, ஏசப்பா வந்து நீங்க இனி அதை எடுத்து பந்தியில இருந்து எல்லாருக்கும் கொடுங்கன்னு சொல்றாங்க. அப்பவும் இந்த வேலைக்காரங்கள் வந்து எந்த ஒரு பதிலுமே பேசாம அந்த கற்சாடிகள்ல இருந்த நீரை அங்க பந்தி இருந்த எல்லாருக்கும் கொடுத்தாங்க. எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம், என்னடா இது, எப்பவும் கல்யாண வீட்டுல ஃபர்ஸ்ட் கொஞ்சம் டேஸ்டான ரசத்தை கொடுத்துட்டு லாஸ்ட் கொஞ்சம் கசப்பான ரசமா தருவாங்க. ஆனா இங்க ஃபர்ஸ்ட் நல்ல ரசத்தை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அதோட பல மடங்கு டேஸ்டான ரசத்தை இவ்வளோ நேரம் வச்சிருந்தாங்களே அப்படி சொல்லி ரொம்ப ஆச்சரியப்பட்டு அந்த மணவாட்டிகளை வாழ்த்திட்டு போனாங்க. இதுல இருந்து நம்ம என்ன தெரியுது? ஒன்னே ஒன்று நல்லா கவனிச்சு பாருங்க. அந்த வேலைக்காரங்க வந்து ஏசப்பா சொன்ன வார்த்தைக்கு ஒரு வார்த்தை கூட மாறி பேசாம அது போலவே செஞ்சாங்க. லாஸ்ட் அந்த பந்தி இருந்த நேரத்துல அந்த ரசத்தை ரொம்ப ருசியுள்ள ரசமா மாற்றினாங்க ஏசப்பா. அதே போலதான் நம்ம வாழ்க்கையிலையும் ஏசப்பா வந்து நமக்கு பல வாய்ப்புகளை தந்திருக்காங்க. அவரோட அன்பு வந்து எப்பவுமே நம்ம கூட இருக்கும். நம்மளும் அவரோட அன்பை எந்த ஒரு வகையிலுமே சந்தேகமே படக்கூடாது. ஏசப்பாட்ட மாறியும் பேசக்கூடாது. ஒருவேளை நமக்கு ஒரு கஷ்டம் வந்துட்டுனா, ஏன் ஏசப்பா நான் ஒழுங்கா ப்ரேயர்லாம் பண்ணதானே செய்கிறேன், நீங்க ஏன் எனக்கு இப்படி ஒரு கஷ்டத்தை கொடுத்தீங்கன்னு சொல்லி நம்ம ஏசப்பாட்ட கேட்கவே கூடாது. எப்பவுமே ஏசப்பா நமக்கு அன்பாதான் நம்ம கூடவே இருப்பாங்க. நம்ம எப்பவுமே நல்ல பிள்ளைங்களா ஏசப்பாட்ட ப்ரேயர் பண்ணி அவரோட அன்பை எப்பவும் ருசி பார்க்கக்கூடிய பிள்ளைங்களா இருக்கணும். ஓகேவா குட்டீஸ்? அதுவும் அண்ணாச்சி, நான் இங்கிலீஷ் ஆல்பபெட்ஸ் வச்சு பைபிள்குள்ள ஒரு பயணம் போக போறேன். நீங்க வரீங்களா? குட்டீஸ், நாம சேர்ந்து போமா? வாங்க வாங்க. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு இவங்களோட பயணம். என்ன குட்டீஸ், பேக் எல்லாம் மாட்டிட்டு ரெடி ஆயிட்டீங்களா? நம்ம பயணத்தை ஆரம்பிக்கலாமா? ஒரு நாள் நைட்டு பைபிள் வாசிட்டு அக்கா படுத்து தூங்கிட்டேன். அப்ப தூக்கத்துல ஒரு கனவு. அப்படியே நான் ஏதேன் தோட்டத்துல உலாவிட்டே இருந்தேன். ரொம்ப அழகா இருந்தது ஏதேன் தோட்டம். நிறைய மரம், செடி, அழகா பூக்கள், பழங்கள்ட்டு ரொம்ப செழிப்பா இருந்துட்டு இருந்தது. அங்க ஒரு மரத்து மேல ஒரு மனுஷன் ஏறி பழங்கள் எல்லாம் பறிச்சு சாப்பிட்டுட்டே இருந்தான். நானும் அந்த மரத்துல ஏறி அந்த மனுஷன் யாருன்னு பார்த்தேன். அது வேற யாரும் இல்ல, நம்ம ஆதாம் அண்ணாச்சி தான். அப்படியே அங்கிருந்து எட்டி பார்த்த போது கூட்டமா மக்கள் நடந்து போயிட்டே இருந்தாங்க. அங்க ஒரே ஒருத்தர் மட்டும், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் அப்படின்னு கத்திட்டே இருந்தான். அவன் யாருன்னு பக்கத்துல போய் பார்த்தா நம்ம பத்திமேயும் குருடன். அந்த கூட்டத்து கூட நானும் அப்படியே நடந்து போயிட்டே இருந்தேன். நிறைய மலை நான் ஏறி அப்படி குதிச்சு குதிச்சு போயிட்டே இருந்தேன். அங்க இன்னொரு கூட்டமா மக்கள் வந்துட்டு இருந்தாங்க. அந்த கூட்டத்துல யார் இருந்தாங்கன்னா, நம்ம கானான் தேசத்தை போய் வேவு பார்க்க போன காலேப் அண்ணாச்சி தான் இருந்தாங்க. அவங்க ஒரு பெரிய திராட்சை கொலைய தூக்கிட்டு வந்துட்டு இருந்தாங்க. அதுல இருந்த திராட்சை பழங்கள் 2-3 எடுத்து நானும் சாப்பிட்டு பார்த்தேன். ரொம்ப ருசியா இருந்தது. நான் அப்படியே சாப்பிட்டு நடந்து போயிட்டே இருந்தேன்னா திடீர்னு வழுக்கி விழுந்துட்டேன் ஒரு புகைக்குள்ளால. அப்படியே கண்ணை திறந்து பார்த்தா அது சிங்கு கெபி. சிங்குகள் ஆனா அமைதியா இருந்துட்டே இருந்தது. ஒரு ஓரமா நம்ம டேனியல் அண்ணன் முழங்கால் போட்டு பிரேயர் பண்ணிட்டே இருந்தாங்க. சரி, இந்த குகையில இருந்து மெல்ல வெளியே போலாம் அப்படின்னு கால் வச்சேன். அப்படியே புதக்குன்னு விழுந்துட்டேன். எங்க? ஒரு அரண்மனையில. அழகா இருந்தது அந்த அரண்மனை. அங்க ஒரு ஓரமா ஒரு பெரிய கட்டில் இருந்தது. அந்த கட்டில்ல ஒரு ஆளு சுவர் பக்கமா திரும்பி படுத்திருந்தாரு. அது யாருன்னு எட்டி போய் பார்த்தேன்னா வேற யாரும் இல்ல,
என் வாழ்நாள்ல ஒரு 15 ஆண்டுகள் கூட்டி தாங்கன்ட்டு கர்த்தரிடத்துல விண்ணப்பம் பண்ணிட்டு இருந்தாரு நம்ம எசேக்கியா ராஜா. சரி, அரண்மனையை சுற்றி பார்க்கலாம்னு சொல்லிட்டு அந்த அரண்மனைய நான் சுற்றி பார்த்தேன். ரொம்ப அழகா இருந்தது. வெளிய போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு அந்த அரண்மனையில இருந்து வெளியில வந்தா ஒரு போர்க்களம். அங்க ஒரு ஓரமா கூட்டமா மக்கள் சுற்றி நின்று வெற்றி வெற்றி அப்படின்னு சத்தம் போட்டுட்டு இருந்தாங்க. நான் அந்த கூட்டத்துக்குள்ளால நுழைஞ்சி நல்லா எட்டி பார்த்தேன். அங்க ஒரு பெரிய மனுஷன் விழுந்து கிடக்குறான். பக்கத்துல போய் பார்த்தா அவன் நெத்தியில ஒரு கல் ஒட்டி இருக்க தடம் இருக்குது. ஆமா, நம்ம தாவீது விட்ட கூழாங்கல்லு தான். அந்த மனுஷன் வேற யாரும் இல்ல, இந்த கோலியாத்து தான். என்ன குட்டீஸ், மீதி இருக்கிற லெட்டர்ஸுக்கு நீங்க கதையை டெவலப் பண்ணி உங்க பயண எக்ஸ்பீரியன்ஸ எங்களுக்கு வீடியோல ரெக்கார்ட் பண்ணி சென்ட் பண்றீங்களா? உங்க கதையை கேட்க அக்கா ரொம்ப ஆர்வமா இருக்கேன். மறக்காம தவிர்க்காம சென்ட் பண்ணிருங்க. அண்ணாச்சி, நீங்க ஃப்ளைட்ல போயிருக்கீங்களா? இதுவரை போகலக்கா. எனக்கு ரொம்ப நாள் ஆசை அண்ணாச்சி. எனக்கும் போகணும், ரொம்ப நாள் ஆசைதான். ஆனா அந்த பிரைட் அங்கிள் ஃப்ளைட்ல தானே போயிட்டு இருக்காங்க. ஆமா, அதுக்கப்புறம் என்ன இருக்கும்? அதை கேட்க நம்ம சிந்தியாக்காவை கூப்பிட்டுலாமா? கூப்பிடலாமே. தம்பி தங்கச்சி, அக்கா நேத்து எங்க கதையை விட்டேன்? ட்ரெயின் டிக்கெட் கிடைச்சது, ட்ரெயின்ல போயிட்டு இப்போ ஃப்ளைட்ல போயிட்டே இருக்காங்கல்ல. அம்மா, பிரைடன் அங்கிள், லோலா ஆண்டி, மிரியா, மார்ஜூர், ஈவ்லின் எல்லாரும் ஃப்ளைட்ல போயிட்டே இருக்காங்க. அந்த ஃப்ளைட் அப்படியே அரேபியா ஏர்போர்ட்ல வந்து இறங்குது. இப்போ அந்த அரேபியா தேசம் எப்படி இருக்கும்னு பார்க்கலாமா? அந்த அரேபியா தேசம் அந்த காலத்திலேயே ரொம்ப பாலைவனமான ஒரு தேசம். மணல் எல்லாம் மணல் காத்து வந்து வீசிட்டே இருக்கும். நம்ம கண்ணுல எல்லாம் கூட மணல் எல்லாம் விழுந்துரும். அந்த அரேபியா தேசத்துல இப்போ பாத்தீங்கன்னா கூட இந்த கடவுளுடைய வார்த்தைகளை பற்றி சொல்றதுக்கு ரொம்ப எதிர்ப்பு. அந்த அரேபியா தேசத்துல தான் இஸ்லாமியர்களுடைய புனித இடமாகிய மெக்கா, மெதினா இதெல்லாம் இருக்குது. உலகம் எங்கும் உள்ள இஸ்லாமியர்கள், முஸ்லிம்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க தான் வாழ்நாள் முடியறதுக்குள்ளால எப்படியாவது போய் இந்த மெக்கா மெதினாவை பார்த்துட்டு வந்துடணும்னு அவங்க ரொம்ப ஆசைப்படுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு இடம் தான் இந்த அரேபியா தேசம். இங்க வேற கடவுள் இல்ல, ஒரே கடவுள் தான், ஒரே மதம் தான் அப்படின்னு ஒரு கொள்கையுடைய தேசம். நம்ம இந்திய தேசத்துல என்ன கொள்கை? எம்மதமும் சம்மதம், அப்படிதானே? அதுக்கு மாறுபட்ட ஒரு கொள்கையுடைய தேசமா தான் இந்த அரேபியா தேசம் இருந்துட்டு இருந்தது. இந்த பிரைடன் அங்கிள் அங்க போய் இறங்கவும் அவங்களுக்கு அறிமுகமானவங்க என்ன சொன்னாங்க, இந்த அரேபியா தேசத்துல ஊழியம் பண்றதுக்கு இப்போ ரொம்ப கஷ்டம், அதனால நீங்க கொஞ்ச நாள் இந்த அரேபியா தேசத்தோட பக்கத்து தேசமான லெபனான்ல தங்கி இருங்க. மெல்ல மெல்ல நம்ம இங்க வந்து கர்த்தருடைய வார்த்தைகளை சொல்ல ஆரம்பிக்கலாம் அப்படின்னு அவங்களுக்கு நெருக்கமானவங்க சொன்ன அறிவுரையின்படியாக இந்த பிரைடன் அங்கிளும் அவங்க குடும்பத்தினரும் லெபனான்ல போய் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அங்க அவங்க நேரம் கிடைக்கும் போதெல்லாம் கிறிஸ்துவை அறியாதவர்களுக்கு கிறிஸ்துவை பற்றின அந்த நற்செய்தியை கூறுவதும், இன்னும் அறிந்தவர்களோடு சேர்ந்து கிறிஸ்துவை துதித்து பாடி கிறிஸ்துவை பாடி ஜெபித்துட்டு இருக்கிறதுமா நல்ல ஒரு ஊழியம் செய்துட்டு வந்தாங்க. இந்த மிரியாமா மாரிஜோருக்கும் இப்போ ஸ்கூல் லீவ் முடிஞ்சு போச்சு. இவங்க ஸ்கூலுக்கு போனீங்க எங்க தெரியுமா படிக்க போறாங்க? ஜெருசலேம்ல ஒரு ஹாஸ்டல்ல தங்கி தான் இப்ப நம்ம மிரியாமா மாரிஜோரும் ஸ்கூல் படிச்சுட்டே இருக்காங்க. பிரைடன் அங்கிளுக்கு லெபனான்ல நல்ல ஊழியம் பண்ணிட்டு இருந்தாலும் பிரைடன் அங்கிளுக்கு எங்க போகணும்னு ஆசை? அரேபியா தேசம். கடவுள் அவங்கள அரேபியாவுக்கு போகணுதானே சொன்னாங்க. பிரைடன் அங்கிளுக்கு எப்படியாவது அரேபியாவுக்கு போகணும்னு ஆசை. பிரைடன் அங்கிளும் அவங்க கூட ஊழியம் பண்ண கொஞ்சம் பேருமா சேர்த்து கேரவன், கூண்டு வண்டி, முழுசா மூடப்பட்ட ஒரு வண்டி, இதுல நம்ம அரேபியா தேசத்துக்கு மெல்ல போய் ஊழியம் பண்ணலான்ட்டு போயிட்டே இருந்தாங்க. அந்த இடம் ஃபுல்லா பாலைவனமா தானே இருக்கும். அவங்க கொஞ்சம் தூரம் போகவே
போகும்போதே அந்த வீல் எல்லாம் மண்ணுக்குள்ளால மாட்டி அந்த டயர் எல்லாம் பங்க்சர் ஆகி அவங்க போக புறப்பட்ட அந்த காரியம் வீணா போயிட்டு அவங்க திரும்பவும் வீட்டுக்கு வர வேண்டியதா போச்சு. பிரைடன் அங்கிளும் ஸ்மாலே அப்படின்ற இன்னொரு ஊழியக்காரருமா சேர்ந்து சரி நம்ம இனி ஒட்டகத்துல போய் பார்க்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணாங்க. குட்டீஸ், நீங்க எல்லாரும் ஒட்டகம் பார்த்திருக்கீங்கல்ல, கேமல். ஆமா, டெசர்ட்ல பார்த்திருப்பீங்கல்ல கேமல். அந்த கேமல்ல தான் பிரைடன் அங்கிளும் அவங்க ஃப்ரெண்டும் ஸ்மாலியுமா அவங்க தேவையான பொருட்கள் எல்லாம் அந்த கேமல்ல எடுத்து வச்சு அவங்களும் இந்த மணல் எல்லாம் நல்லா வீசும்ல, அதனால அவங்க கண்ணுக்குள்ளால மூக்குக்குள்ளால எல்லாம் மணல் படாதது மாதிரி அவங்க தலை முகத்தெல்லாம் மூடி நல்ல துணியை வச்சு கட்டி அவங்க அந்த பாலைவனத்துல போயிட்டே இருக்காங்க. இப்ப எங்க போலான்னு போயிட்டு இருக்காங்க? லெபனான்ல இருந்து அந்த லெபனானுக்கும் அரேபியாவுக்கும் இருக்கிற பார்டர் வழியா அரேபியால போய் ஊழியம் பண்ணலான்னு போயிட்டே இருக்காங்க. அங்க அரேபியாவுக்கு பக்கத்துல நெருங்கவும் அந்த செக் போஸ்ட்ல இவங்களை வழிமறிக்கிறாங்க. நீங்க எங்க போறீங்க? கிறிஸ்தவ மிஷனரிகளா நீங்க? உங்களுக்கு இங்க அனுமதி கிடையாது அப்படின்னு சொல்லி அவங்கள அரெஸ்ட் பண்ணி ஜெயில போட்டுட்டாங்க. 37 நாட்கள் இந்த பிரைடன் அங்கிளும் அவங்க ஃப்ரெண்டு ஸ்மாலியும் இந்த ஜெயிலே தான் இருக்காங்க. யாராவது வந்து நம்மளை விசாரிப்பாங்க, அவங்கள்ட்ட நம்ம விவரம் சொல்லிடலாம், நாங்கள் எந்த ஒரு தப்பான நோக்கத்தோடையும் வரல, நாங்கள் மக்களுக்கு நல்லது பண்ணணும்னு தான் வந்தோம் அப்படின்ற விவரத்தை நம்ம சொல்லிடலான்ட்டு இந்த பிரைடன் அங்கிளும் அவங்க ஃப்ரெண்டும் எதிர்பார்த்து காத்துட்டே இருந்தாங்க. ஆனா அவங்கள யாரும் விசாரிக்கவும் இல்லை, எந்த விவரத்தையும் கேட்கவும் இல்லை. திடீர்னு ஒரு நாள் இந்த பிரைடன் அங்கிளையும் ஸ்மாலியும் கூட்டிட்டு போய் அந்த அரபு தேச சுல்தானுக்கு முன்னால இவங்களை நிறுத்துறாங்க. அந்த அரபு தேச சுல்தானும் எதுவும் கேட்கவே இல்லை. இந்த பாஸ்போர்ட் இருக்கிற இந்த நபர்கள் இந்த நாட்டுக்குள்ளால இனி வரதுக்கு அனுமதி கிடையாதுன்னு சொல்லி அவங்கள அனுப்பி விட்டுட்டாங்க. பிரைடன் அங்கிளும் அவங்களோட ஃப்ரெண்டும் சோர்ந்து போய் திரும்பவும் லெபனான் நாட்டில் வந்து, ஏசப்பா நாங்கள் அரேபியா தேசத்தில் போய் ஊழியம் பண்ணுறதுக்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பு தாங்கன்னு சொல்லி ப்ரேயர் பண்ணிகிட்டே இருந்தாங்க. இப்படி இந்த நெருக்கடியான ஊழியங்களுக்கு மத்தியில் பிரைடன் அங்கிளுக்கு வாழ்க்கையில் ஒரு பெரிய சூறாவளியான ஒரு நிகழ்வு நடக்குது. அந்த நிகழ்வு என்னன்றத நம்ம நாளைக்கு பார்க்கலாமா குட்டீஸ்? ஓகே, நம்ம நாளைக்கு கதையை தொடரலாம். பாய். அக்கா, அண்ணாச்சி அதோ பாருங்க அனிஷாக்கா வந்துட்டு இருக்காங்க. ஆமா அண்ணாச்சி, கையில ஏதோ கலரா வச்சிருக்காங்களே, அப்ப ஏதோ விஷயம் சொல்லி தர போறாங்கன்னு நினைக்கிறேன். அப்ப குட்டீஸ், அனிஷாக்கா என்ன விஷயம் சொல்லி தர போறாங்கன்னு பாத்துடலாமா? ஓகே, பாத்துடலாமே. ஹலோ குட்டீஸ், கலர்ஸ் வச்சு அக்கா என்ன சொல்லி தர போறேன்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? சரி, ஓகே, கவனமா கவனிங்க. நம்ம வாழ்க்கைக்கு தேவையான ஒரு விஷயத்த கலர்ஸ் வச்சு அக்கா சொல்லி தர போறேன். ஓகேவா? சோ கவனமா கவனிங்க. இந்த ஒயிட் கிளாஸ்ல இருக்கிற வாட்டர் தான் நம்முடைய வாழ்க்கை, சரியா? இந்த வாட்டர்ல நம்ம இந்த எல்லோ கலர் என்ன? நம்ம வாழ்க்கையில வர சோதனைகள். நம்ம இந்த எல்லோ கலரை நம்ம வாழ்க்கையில ஆட் பண்ணும்போது முற்றிலும் சோதனைகள் நம்மள சூழ்ந்திருக்கு, அப்படித்தானே? எல்லோ கலரா மாறிடுச்சு. சோதனைகள் நிறைந்த இந்த வாழ்க்கையில நம்ம இந்த ப்ளூ கலர் எதை குறிக்குதுன்னா கடவுளுடைய வார்த்தைகளை, வேத வசனங்களை குறிக்குது. இந்த சோதனைகள் மத்தியில நம்ம வாழும்போது நம்ம இந்த வேத வசனங்களை நம்ம எடுத்துக்கொண்டோம்னா நம்முடைய வாழ்க்கை எப்படி மாறும்னா, எப்படி மாறிடுச்சு? என்ன கலர் வந்திருக்கு குட்டீஸ்? எல்லாரும் சத்தமா சொல்லுங்க. கிரீன் கலரா மாறிடுச்சு, அப்படிதானே? கிரீன் கலர் எதை குறிக்குதுன்னா நித்திய வாழ்வை குறிக்குது. நம்ம வாழ்க்கையில வர சோதனைகளை வேத வசனங்களை படிச்சு கர்த்தருடைய பிள்ளைகளா நடந்தோம்னா நமக்கும் இந்த கிரீன் கலர் மாதிரி நமக்கும் ஒரு நித்திய வாழ்வு கிடைக்கும். ஏசப்பாவை நம்ம பார்க்கும்போது அவருக்கு சாத்தானால வந்த சோதனைகளை கூட ஒரு வேத வசனங்கள் மூலமா தான் என்ன செஞ்சாங்க? மேற்கொண்டாங்க, அப்படித்தானே? நீங்க படிச்சிருக்கீங்க தானே? அப்போ நம்மளும் நம்ம வாழ்க்கையில வர சோதனைகளை எதன் மூலமா மேற்கொள்ளணும்? வேத வசனங்களை படிச்சு அதன் மூலமா நடந்தோம்னா நம்முடைய வாழ்க்கையில வர சோதனைகளை நம்மளால மேற்கொள்ள முடியும். ப்ளீஸ், அடுத்தது என்னன்னு பார்க்கலாமா?
இந்த கப்ல இருக்கிற வாட்டர் தான் நம்முடைய வாழ்க்கை, சரியா? இந்த வாழ்க்கையில இந்த ரெட் கலர் எதை குறிக்குதுன்னா மாம்ச இச்சைகளை குறிக்குது, சரியா? மாம்ச இச்சைகள்னா என்ன? இச்சைனா என்னன்னா நம்ம தேவையில்லாம நிறைய ஆசைப்படுவோம், அப்படிதானா? வசனத்துக்கு கீழ்ப்படியாம நம்ம தேவையில்லாம நம்ம வாழ்க்கையில அது வேணும், அந்த ஆசை அந்த இது நிறைவேறணும் அப்படின்னு சொல்லி நிறைய நமக்கு அந்த திங்ஸ் வேணும், இந்த திங்ஸ் வாங்கணும்னு சொல்லி நம்ம ஆசைப்படுவோம், அப்படிதானா? இந்த தேவையில்லாம ஆசைப்படுறதா அதிகமா இச்சைன்னு சொல்றாங்க, சரியா குட்டீஸ்? அந்த இச்சையை நம்ம வாழ்க்கையில ஆட் ஆகும்போது நம்மளுடைய வாழ்க்கை முற்றிலுமா என்ன செஞ்சிருது? ரெட் கலர்ல மாறிடுது. இந்த தேவையில்லாத மாம்ச இச்சை மூலமா நம்முடைய வாழ்க்கை என்ன செஞ்சிருது? மாறப்பட்டுருது. இப்படி இருக்கும்போது நம்ம கடவுளுடைய வசனமாகிய ப்ளூ கலர்னா என்ன சொல்லி கொடுத்தேன்? கடவுளுடைய வார்த்தை, அப்படித்தானே? இப்ப அந்த வார்த்தையை நம்ம வாழ்க்கையில ஆட் பண்ணும்போது அது என்ன கலரா மாறி இருக்கு? இப்போ பர்பிள் கலரா மாறி இருக்கு, அப்படிதானே? சூப்பர். அப்ப நம்ம இந்த வார்த்தைகளை, இந்த மாம்ச இச்சைகளை அடக்கி கடவுளுடைய வார்த்தைகளை நம்ம ஏற்றுக்கொள்ளும் போது இந்த மாம்ச இச்சையில இருந்து நமக்கு வெளியே வர முடியும். அதுக்கு எக்ஸாம்பிளா நம்ம யாரை பார்க்கலாம்னா தானியேலை. நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஓகே, கேள்விப்பட்டிருக்காங்க, அப்படிதானே? தானியேல் இஸ்ரவேல் நாட்டுல இருந்து பாபிலோன் நாட்டுக்கு அடிமையா வந்த போது அவருக்கு ராஜாவுடைய இதுல ராஜ போஜன விருந்துகள் எல்லாமே ஒழுங்கு செய்யப்பட்டிருந்தது. ஆனா அவர் தன்னுடைய மாம்ச இச்சையை வெறுத்து எனக்கு அது எதுவுமே வேண்டாம், கடவுள் தர அந்த பருப்பு வகைகள் காய்கறிகள் எனக்கு போதும்னு சொல்லி அந்த இதை மட்டுமே ஏற்றுக்கொண்டு வாழ்ந்தாங்க. அப்படி மாம்ச இச்சைகளை அவங்க வெறுத்ததுனால ஒரு மேன்மையான வாழ்வை அந்த நாட்கள் அந்த அடிமை நாட்கள் முடிஞ்ச பிறகு, ஒரு டெஸ்ட் முடிஞ்ச பிறகு அவங்க என்ன செஞ்சாங்க? பெற்றுக்கொண்டாங்க. ராஜாவுடைய மத்தியில அவங்க என்ன செஞ்சாங்க? நல்ல பலனை பெற்றுக்கொண்டாங்க. அதே நேரம் கடவுளுடைய சமூகத்திலே அவருக்கு நல்ல ஒரு மேன்மையான வாழ்வு கிடைச்சது. அப்போ நம்ம வாழ்க்கையில எல்லா ஆசை இச்சைகளையும் வெறுத்து நம்முடைய கடவுளுடைய வார்த்தையின்படி நம்ம நடக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில வர்ற எல்லா தீமைகளிலிருந்து நமக்கு என்ன செய்ய முடியும்? வெளிவர முடியும். நம்ம அதுல பார்க்கும்போதும் நம்மளோட கடவுளுடைய வார்த்தைக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நடந்தா நம்ம வாழ்க்கையில நித்திய வாழ்வு கிடைக்கும். நம்ம இதுல கடவுளுடைய வார்த்தையின்படி நம்ம நடக்கும் போதும் நமக்கு ஒரு மேன்மையான வாழ்வு கிடைக்கும். நம்ம இதன்படி நம்ம வாழ்ந்தோம்னா நம்மள இறையரசுக்கு நேரா நம்ம என்ன செய்யலாம்? நம்மள ஆயத்தப்படுத்தி நம்மளும் வாழலாம், சரியா குட்டீஸ்? குட்டீஸ், டேவிஸ் அண்ணா சொல்ற டேக் ஹோம் சேலஞ்ச் எல்லாத்தையும் பண்றீங்கல்ல? ஆமா நாச்சி, நிறைய பேர் சூப்பரா சேலஞ்ச் எடுத்து அழகா பண்ணி வீடியோ பண்ணியிருந்தாங்க. ஆனாலும் ஒரு சிலர் பண்ணாம இருக்காங்க. ஸோ குட்டீஸ், நீங்களும் இனி பண்ணி அனுப்புங்க, ஓகேவா? இன்னைக்குள்ள கலர்ஃபுல் டேக்கான டேக் ஹோம் சேலஞ்ச் என்னங்கிறத பார்த்துலாமா? குட்டீஸ், இன்னைக்கான டேக் ஹோம் சேலஞ்ச் என்னன்னா, அக்கா ஒரு 4 கார்டு காட்டுவேன். அந்த கார்டில் க்ளூ இருக்கும். அந்த க்ளூ பைபிள் ரிலேட்டடான ஸ்டோரிஸில் உள்ள க்ளூ தான். இந்த க்ளூவை வச்சு நீங்கள் அந்த ஸ்டோரி என்னன்னு கண்டுபிடிச்சு நீங்கள் என்ன பண்ணணும்னா அதே மாதிரி காஸ்டியூம் ரெடி பண்ணி அந்த கதையை நீங்கள் எங்களுக்கு சொல்லி வீடியோ எடுத்து சென்ட் பண்ணணும். அந்த க்ளூ என்னன்னு பார்த்துருவோமா? 5 2 5000 12. என்னொருக்கா பார்த்துருவோமா? 5 2 5000 12. என்ன குட்டீஸ், கொஸ்டின் புரிஞ்சிச்சா? இதுதான் இன்னைக்குள்ள டாஸ்க். பை. Yes,
கொடுப்பேன் என்னை கொடுப்பேன் அன்பான தம்பி தங்கச்சி எல்லாரும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க இல்லையா? நம்ம ஆல்மோஸ்ட் நம்ம வீடியோஸோட நிறைவு செக்ஷனுக்கு வந்துட்டோம். பாடல் படித்தாச்சு, டான்ஸ் ஆடியாச்சு, கதைகள் கேட்டாச்சு. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், கடைசியாக என்ன டாஸ்க் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சாச்சு இல்லையா? இனி நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த செக்ஷனை நிறைவு பண்ணுறதுக்காக ஜெபம் பண்ணி இந்த செக்ஷனை நம்ம நிறைவு பண்ண போகிறோம். எல்லாரும் முட்டு போடலாமா, கை கூப்பலாமா, கண்ணை மூடுங்க, ஆண்டவரை நோக்கி பார்க்க போகிறோம். எங்களை அதிகமாய் நேசித்து வழிநடத்துகின்ற அன்பின் பரலோக பிதாவே, அருமையாக நீர் தந்த நல்ல வேலைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே, ருசிக்க ஆயத்தமாய் என்ற தலையங்கத்தின் கீழாக நாங்கள் இன்று கற்றுக்கொண்ட ஒவ்வொரு காரியங்களும் ஆண்டவரே எங்களுடைய வாழ்வுக்கு பிரயோஜனம் உள்ளதாக அமைய ஆண்டவர் நீர் எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு கற்றுத்தந்த அண்ணாச்சிமார், ஆண்டவரே இதை பார்த்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். மீண்டுமாய் ஆண்டவரே, நாளைய தினத்தில் நாங்கள் விடுமுறை விடாமப்பள்ளி இதே இடத்தில் வந்து உம்மை காணும் வரையிலும் தேவனுடைய கிருபை எங்களோடு கூட இருக்கட்டும். இவைகளெல்லாம் எங்களுக்காய் மரித்து வீழ்த்த இறைமைந்த நாம் இயேசு கிறிஸ்துவின் திருப்பேரில் வேண்டியும் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென்.